இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். இந்தாங்க சம்மந்தி, எங்க சார்பா சடங்கு பண்றதுக்கு இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. அட, இதெல்லாம் பண்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அஸ்வினி எங்களோட ஒரே ஒரு பொண்ணு. அவ நல்ல ஒரு வீட்டுக்கு போகணும், ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும். இது எல்லாமே அவளுக்காக தான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எங்க ராகுல் வைரம் மாதிரி. மகிமா, நம்ம பொண்ணு அஸ்வினிய மாப்பிள்ளை பக்கத்துல உட்கார வைமா. இங்க பாருப்பா ராகுல், உன்னோட மாமியார் மகிமா. வணக்கம். 2 பேரும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்காங்கல்ல? சம்பந்தி, நீங்க சொன்னீங்கன்னா நாம சடங்கெல்லாம் ஆரம்பிச்சிடலாமா? நீங்க ஆரம்பிங்க, நான் வந்துடுறேன். நீங்களும் இருங்களே. அட, நீ எங்க போற? மாப்பிள்ளைக்கு யார் பொட்டு வைக்கிறது? அம்மா, உங்க சாரி ஃபுல்லா அழுக்காயிடுச்சு. அப்புறம் இது எங்க புது மருமக அஸ்வினிக்காக. இங்க பாருப்பா ராகுல், இத நீ அஸ்வினிக்கு போட்டு விடு. சம்பந்தி, ஜோசியர்கிட்ட பேசி நாங்க முகூர்த்தத்தை குறிச்சு வச்சிருக்கோம். சரி. அடுத்த மாசம் ஹோலிக்கு அப்புறம் 20ஆம் தேதி இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரி, இங்க பாருப்பா, போட்டு விடு. என்னப்பா ராகுல், ஹோலிக்கு அப்புறம் ஓகே தானே? உங்க எல்லாருக்கும் ஓகேனா அப்படியே பண்ணுங்க. இங்க பாருப்பா ராகுல், இந்த மால் பூவாதான் உங்க மாமியார் செய்யறதுலயே ரொம்ப ஸ்பெஷல். நீங்க பர்ஃபி ட்ரை பண்ணி பாருங்களேன். ஆக்சுவலி நான் மால்புவா சாப்பிட தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இதுதான் என்னோட ஃபேவரட்டான ஸ்வீட். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹோலி அன்னைக்கு இவ கையால் செய்கிற குஜியா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய இனிப்பாக இருந்தாலும் அது தோத்து போயிடும். அப்படின்னா ஹோலி அன்னைக்கு உங்க கையால செய்யற குஜியாவை சாப்பிட வந்துதான் ஆகணும் போல இருக்கு. நான் உள்ள போய் உங்க எல்லாருக்கும் டீயும் பக்கோடாவும் எடுத்துட்டு வரேன். நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேமா? இல்ல வேண்டாம் வேண்டாம், நீ இங்கேயே உட்காரு, எல்லாரு கூடயும் பேசிட்டு இரு. நான் போய் எடுத்துட்டு வரேன். மாமா, அது நான் கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். நான் கிச்சனுக்குள்ளே போகலாமா? அட என்னப்பா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு போங்க. என்னாச்சு? அது தண்ணி கிடைக்குமா? ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துக்கவா? அப்புறம் மால்புவா நீ ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சாரி, நான் திடீர்னு நீன்னு சொல்லிட்டேன். ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்க.
அது நான் உங்களை நீன்னு சொல்லி கூப்பிடலாமா? ஆனா நான் ஒன்றும் அவ்வளோ சின்ன பொண்ணு இல்லை. நீங்கள் சின்ன பொண்ணு இல்லை தான். எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுக்கும் எனக்கும் உறவு உறுதியாயிடுச்சு. அப்படியா? உனக்கு அப்படி தோணுதா? அப்போனா உனக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நான் எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டேன். ஆனால் இப்போ இந்த பிரச்சனைய பக்கோடா மாதிரி பொறிச்சு எடுத்தாகணும். அதான் உங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிடலான்னு நினைக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட், உங்களை நான் இப்போ நீன்னு சொல்லி கூப்பிடலாமா? ஒருவேளை நீங்க என்ன நீன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நானும் உங்களை நீன்னு தான் கூப்பிடுவேன். இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நான் உங்களை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டேன். இப்போ நீங்கள் என் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. நீங்கள் என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்டதுனால இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இவ்வளோ அழகா, இல்லை என்ன பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ அழகாயிட்டீங்களா? தெரியலையே. உங்களுக்கு நான் உதவி பண்ணலாமா? ராகுல், மாமா இப்போ அர்ஜென்ட்டா கான்பூருக்கு கிளம்பணுமா? அவர் உங்களை கூப்பிடுறாரு. ஆ சரி சரி வரேன். உன் கையால் போட்ட காஃபியை இன்னைக்கு குடிக்காம போகிறேன். அப்படின்னா சனிக்கிழமை நான் உங்களுக்கு சூப்பராக காஃபி போட்டு வைக்கிறேன். நீங்க இந்த சனிக்கிழமை என்ன பண்றீங்க? உன் கையால் செய்கிற காஃபிக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஒரு புது உறவுல ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது நேரம் கொடுத்தே ஆகணும். மறுபடியும் சீக்கிரம் சந்திக்கலாம். வரோம். ம். ஹலோ. அஸ்வினி சொல்லு. நீங்க ஒரு தடவை வீடியோ கால் பண்ணுங்களேன். ஐயோ இல்லை, நான் ஆக்சுவலி கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னால் வீடியோ காலில் பேச முடியாது. நீ இப்படியே சொல்ல. உங்ககிட்ட ஒன்று காட்டணும், கால் பண்ணுங்க. அது என்னன்னா, மொபைல் ஸ்க்ரீன் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் இப்போ கால் பண்ண முடியாது. ஓகே. ஹலோ. ஹலோ. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னோட ஃபோனுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என் ஃபோனுக்காக காத்துக்கிட்டு இருக்கியா? ம். அப்புறம் நீ அந்த வாட்ஸ்அப் டிபி வச்சிருக்கல, அதில் ரொம்ப ஹாட்டாக இருக்க. அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ நல்லா இல்லையா? இல்லை அப்படி இல்லை, ஆனால் நான் உண்மையை சொல்லணும்னா நேரில் பார்க்கும்போது தான் நீ ரொம்ப அழகாக இருக்க. ஆக்சுவலாக நீயும் பார்க்க நல்லா தான் இருக்க. ஆ என்ன சொன்ன? ஜஸ்ட் நல்லா இருக்கேனா? மேடம், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நீங்கள் என் ஏரியாவில் வந்து எந்த பொண்ணை வேணாலும் கேட்டு பாருங்க, இந்த சிட்டிலே ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன் யாருன்னு. அவங்க என் பேரை தான் சொல்லுவாங்க. அப்படியா? நான் எப்படி இதை ஒத்துக்கிறது? நிரூபிச்சு காட்டு. நான் நிரூபிச்சு காட்டுறேன். ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்துக்கு ரெடியாக இருங்க. ஓகே. சரி, நான் ஃபோன் வைக்கிறேன். நீ நீ என்னோட பெட்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தானே சொன்ன நான் நிரூபிச்சு காட்டணும்னு. அதான் இப்போ நிரூபிச்சு காட்ட வந்திருக்கேன். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆனா நான் ஒன்றும் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. உனக்கு தெரியுமா, நான் எப்பெல்லாம் உங்ககிட்ட இப்படி நெருங்கி வரேனோ, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் வருது. என்ன ஃபீலிங்? அதாவது ஒரு வயசுக்கு வந்த சின்ன பொண்ணு ஒரு அழகான பொண்ணை பார்க்குற மாதிரி இருக்கு.
மகிமா, நான் உன்னை விட்டு விலகி போறது ரொம்ப கஷ்டம்னு தோணுது எனக்கு. அப்படியா? இப்போ நீ என்ன பேரை சொல்லி வேற கூப்பிடுவியா? இல்ல, ஏன்னா நான் உன்னை டார்லிங்னு சொல்லி தான் கூப்பிட போறேன். ஏன்? ஏன்னா உன்ன மாதிரி இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஃப்ரெண்டும் இருந்தது கிடையாது. சரி, ஒரு விஷயம் சொல்லு. ஒருவேளை நாம இதே மாதிரி யாருக்கும் தெரியாமையே சந்திச்சிட்டு இருந்தா அப்போ என்ன நடக்கும்? எல்லாமே நடக்கும். நீங்க போய் ஒளிஞ்சுக்கோ. போ போ போ. அம்மா, நீங்க எதுக்காக டோர் லாக் பண்ணி வச்சிருந்தீங்க? அத நான் ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டு இருந்தேன், அதான். என்னோட ரூம்ல கொசு அதிகமாயிடுச்சு. என்னாச்சு? அது அது கொசு கொசு கடிச்சிருச்சு. நான் இதை எடுத்துட்டு போறேன், சரியா? ஓகே. நீ எந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துக்கிட்டு இருந்த? எனக்கும் போட்டு காட்டு, போட்டு காட்டு. என்ன நீ ஏதோ உளறிட்டு இருக்க? இங்க இருந்து போ போ போ. இங்க இருந்து போ போ போ. அட ராகுல் கண்ணா, நீ எப்போ வந்த? அது நான் இப்போதான் வந்தேன். அது அம்மா சில சடங்குகளை பற்றி கேட்டுட்டு வர சொன்னாங்க, அதான் நான் வந்தேன். நான் இப்போ கிளம்புறேன், எனக்கு லேட் ஆகுது. போயிட்டு வரேன். ம். ஹலோ, என்னாச்சு? தூங்கிட்டியா? நான் இவ்வளோ சீக்கிரம்லாம் தூங்க மாட்டேன். அப்படின்னா உனக்கும் ராத்திரியில் முழிச்சுக்கிட்டு இருக்க பழக்கம் இருக்கா? நான் ராத்திரி முழுக்க கூட முழிச்சிட்டு இருப்பேன். அப்படின்னா நீ சரியான ஆள் கூட தான் பேசிக்கிட்டு இருக்க. என்னால் உன்னை ராத்திரி ஃபுல்லாக முழிக்க வைக்க முடியும். சொல்லு, என் கூட முழிச்சுக்கிட்டு இருப்பியா? ஹலோ ஹலோ. அட என்னாச்சு? ஏன் அமைதியாயிட்ட? முடிச்சுக்கிட்டு இருக்கியா இல்லையா? எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு அந்த பிரகாஷை நினைச்சு. அவன் பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் உன் மேல உயிருக்கு உயிரான காதலை வச்சிருக்கேன். நீ என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லா நேரமும், எப்பவுமே. எனக்கும் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்க. நீ ஒரு பெரிய அது என்ன? ஹாட். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாராவது பாத்துற போறாங்க. ஒருவேளை யாரும் பார்க்கலனா? அப்போ அப்போ நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கும் இந்த காதலுக்கும் முதல் முத்தத்தை கொடுக்க வந்திருக்கேன். அதாவது உன்னோட இந்த சிவந்த உதட்டுல ஒரு பாசமான கிஸ். அம்மா, ராகுல், நீங்க எப்ப வந்தீங்க? அத சடங்கு பொருட்களோட லிஸ்ட் கேட்க வந்தாரு. நான் நேரா நடந்து வந்துகிட்டே இருந்தேன். இந்த ட்ரெஸ் இருந்ததை நான் கவனிக்கவே இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கும் இப்போ லேட் ஆகுது. நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேன். ட்ரெஸ் கீழே விழுந்துடுச்சு, நான் எடுத்துக்கிறேன். அம்மா, ராகுல் உன்னை மீட் பண்ணானா? ஆமாம்மா, சம்மந்தி தான் உங்கள்கிட்ட ஏதோ பேச சொல்லணும்னு சொன்னார். உங்கள்கிட்ட பேசிட்டார்ல?
आपने जिस व्यक्ति को कॉल किया है वह अभी दूसरी कॉल पे व्यस्त है। எப்ப பார்த்தாலும் ராகுலோட ஃபோன் பிஸின்னு தான் வருது. அப்பா தண்ணி. ஆ. இங்க பாருமா, நேத்து பிரகாஷ்ட இருந்து 3 லட்சம் ரூபா வாங்கிட்டு வந்தேன்ல, அது பத்திரமா வச்சிருக்கல? ஆமாப்பா, அத நகைங்களோட சேர்த்து லாக்கர்ல வச்சிருக்கேன். அப்புறம் அதோட சாவியை ரொம்ப பத்திரமா வச்சுக்க. ஆமாப்பா, அத நான் அம்மா கிட்ட கொடுத்துருக்கேன். சரிம்மா, மம்மி எங்க? அம்மா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்கப்பா. சரி, நானே பாத்துக்கிறேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும். ஹோலி நான் உன் கூட தான் கொண்டாடுவேன். மகிமா, ஆ. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? அது அது சும்மாதான். அப்புறம் என்னன்னா, அஸ்வின் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்தை கேட்டுக்க. அதாவது ஹோலி அன்னைக்கு அவங்களுக்கு இங்க சடங்கு பூஜையெல்லாம் இருக்குன்னு சொல்லு. ஏன்னா ஹோலி அடுத்த வாரம் தான், அதுக்குள்ள நம்ம எல்லா ஏற்பாடையும் பண்ணணும். ஐயோ, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நம்ம பண்டிதர் என்ன சொன்னார்னா, அதாவது அஸ்வினி நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போய் பஞ்சவர்த்தி பூஜையும் அப்புறம் அன்னதானமும் பண்ணணுமா. அப்புறமா தான் கல்யாண சடங்கு ஆரம்பிக்கணுமா. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அம்மாடி அஸ்வினி, நீ கிளம்புறதுக்கான ஏற்பாடை பண்ணு. சரிங்கப்பா. சொல்லுங்க. சரி சரி. மற்றவங்களாம் எங்க? அவங்க எல்லாம் குழந்தைங்க ஆசிரமம் போயிருக்காங்க ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு வரதுக்கு. ஹோலி வாழ்த்துக்கள். சோமாஸ், நீயே ஊட்டி விடு. என்னாச்சு? உனக்கு இது பிடிக்கல போல இருக்கு. எனக்கு இதை விட அதிகமா வேற ஒன்று தான் பிடிச்சிருக்கு. நீ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? அதிகமா. அதிகமான எவ்வளோ? உன்னால எனக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து நிற்க முடியுமா? என்னால உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியும். நீ எனக்காக அப்படி பண்ணுவியா? நான் உன்னை முதல் தடவை பார்க்கும்போதே எனக்கு உன் மேல காதல் வந்துருச்சு. இப்போ என் பயம் என்னன்னா, நீ இல்லாம என்னால உயிர் வாழ முடியுமான்றது தான். எனக்கு சத்தியம் பண்ணு, நீ எப்பவுமே என் கூடயே எனக்கு துணையாவே இருப்பேன்னு.
சத்தியமா சொல்றேன். ஒரே நிமிஷம். என்ன இது? எப்பவும் 2 பேரும் காதலிக்கும் போது உலகத்தோட கண்ணே அவங்க மேலதான் இருக்கும். அப்புறம் இது நம்ம காதல இந்த உலகத்தோட கண் திருஷ்டியில இருந்து காப்பாத்துறதுக்கு. அப்போதான் நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் அதிக பாசம் வச்சிருப்போம். ராகுல், இத நீ எப்பவும் உன் கழுத்துல இருந்து கழட்டக்கூடாது. கண்டிப்பா மாட்டேன். ஏன்னா இனிமே நீதான் என்னோட உலகமே. மகிமா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much, மகிமா. ஐ லவ் யூ டூ, ராகுல். வருங்கால மாமியாருக்கும் மருமகனுக்கும் நடுவுல ஒரு தவறான உறவு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கேள்வி என்னன்னா, இவங்க எதுக்கு காதல்ங்கிற ஒரு பேரை வைக்கிறாங்களோ அது உண்மையிலே காதல் தானா இல்ல உடலோட ஆசை மட்டும் தானா? இவங்க 2 பேர் உறவோட உண்மையை தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை. இவங்க 2 பேரும் அவங்களோட உண்மையான உறவுகளுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க மேல உண்மையாவே அன்பு வச்சவங்களுக்கு. இப்போதைக்கு இவங்களோட இந்த காதல் திரைமறைவாதான் இருக்கு. ஆனா ஒரு நாள் திரை விலகிதான் ஆகணும். அம்மா, நான் பார்க்க எப்படி இருக்கேன்? நீங்க எங்கேயாவது போறீங்களா என்ன? சரி சொல்லு, உனக்கு இப்ப என்ன வேலை இருக்கு? நான் இப்போ உங்களுக்கு காட்ட வந்தேன். நான் இந்த கல்யாண ட்ரெஸ்ல பார்க்க எப்படி இருக்கேன்? ராகுல், நீங்க சரியான நேரத்துல தான் வந்தீங்க. நாங்க 2 பேரும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கோம்ல? போலாமா? நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? அது மார்க்கெட்ல சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. பிரகாஷ் வேலையில பிஸியா இருக்காரு. அதான் பேசும்போது நான் இவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இவரும் அந்த பக்கம் தான் போறாராம். அதான் இவர் என்ன கூட்டிட்டு போக வந்திருக்காரு. நாங்க சாயந்தரத்துக்குள்ள திரும்ப வந்துருவோம். அப்படியா? சரி, நானும் வரேனே. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அம்மா, நான் போய் சேஞ்ச் பண்ணி வந்துடுறேன். இல்ல வேண்டாம் வேண்டாம். நான் உன்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன். மெஹந்தி போடுறவ ஃபோன் பண்ணா. அவ உன்னை மீட் பண்ணணுமா? அந்த மெஹந்தி டிசைன்ஸ் என்னன்னு பார்த்து செலக்ட் பண்ணணும்ல, அத பத்தி அவ உன்கிட்ட பேசணுமா? போலாமா? போலாம். என்ன விஷயம்? இன்னைக்கு உன்னை தடுக்கவே முடியல, அவசரப்படுற? நான் உனக்கு கட்டி விட்ட கருப்பு கயிறு கட்டியிருக்கியா இல்ல கழட்டி போட்டுட்டியா? அந்த கயிறு அவ்வளோ முக்கியமா? என்ன என்னை எங்கேயாவது மாட்டி விடணும்னு நோக்கத்தில் இருக்கீங்களா என்ன? அப்படின்னா அதை நீ கழட்டிட்டியா? நான் ஒன்றும் கழட்டல, நீ வேணா பாரு. இதோ நீ கட்டி விட்டது. ஆனா கண்டிப்பா எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது என்ன தெரியுமா? உன்னோட இந்த முடியோட விளையாடணும். உன்னோட இந்த கம்மல் சத்தத்தை கேட்குற நேரம் கிடைக்கணும். உன்னோட இந்த முடிச்சோட விளையாடுற நேரம். அப்பா சொல்லுங்க. அடா, மார்க்கெட்டுக்கு ஒரு வேலையாக வந்திருக்கேன். அப்புறம் ஒரு விஷயம், நான் திரும்ப வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். ஓகே ஃபைன். எவ்வளோ நாள் நம்ம இப்படியே பண்ணிட்டு இருக்கிறது ராகுல்?
நீ என்ன சொல்ல வர? அதான் இப்போ நமக்குள்ள நடக்கிற விஷயம். இது வரைக்கும் நம்ம உறவுக்கு எந்த ஒரு பேரும் கிடையாது. எந்த ஒரு உறவுக்கு பேரே இல்லையோ அந்த உறவுக்கு அர்த்தமே இருக்காதுல்ல. உனக்கு என்ன வேணும்? என்னோட விருப்பம் என்னன்னா, இந்த உலகத்துக்கு முன்னாடி நீ நம்மளோட உறவை முழுசா ஏத்துக்கணும். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நாம ஏதாவது யோசிக்கணும். இனிமே யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு ராகுல்? நான் உன்னை காதலிக்கிறேன், நீயும் என்ன காதலிக்கிற. நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்காக மற்றவங்கள பத்தி நம்ம யோசிக்கணும்? ஒருவேளை நீ என்ன காதலிக்கவே இல்லையா? மகிமா, மகிமா, மகிமா! போலா, சொல்லுங்க சார். அந்த டப்பால மற்ற கலர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பத்திரமா எடுத்து வை. சரிங்க சார். சரி. அட மாப்ள, வாங்க வாங்க. இது கல்யாண வீடு இல்ல, இன்னும் நிறைய வேலைங்க பாக்கி இருக்கு. அது உண்மைதான். வேலை இருக்க தானே செய்யும். அது ஆக்சுவலி நான் இப்போ பாத்ரூம் போகணும். அப்படியா? மகிமா, இதோ வரேன். மகிமா, மாப்பிள்ளைக்கு பாத்ரூம் எங்க இருக்குன்னு காட்டு. சரி வாங்க. போலா, என்னை விடு, என்னை விடு. இனிமே உன்கிட்ட நான் பேசவே விரும்பல. இரு, நீ என் மேல கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். என் மேல இருக்கிற கோவத்தினால என்னோட போனை கூட அட்டன் பண்ணலன்னு தெரியும். நீ ஒன்று பண்ணு, உன் கையை கொடு, அடி, என்ன அடி. உன்னோட எல்லா கோவத்தையும் காட்டிடு. ஆனா மகிமா, நான் இன்னைக்கு உனக்கு நம்பிக்கை கொடுக்க தான் இங்க வந்திருக்கேன். நான் கண்டிப்பா அஸ்வினியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஒருவேளை உனக்கு நம்பிக்கை இல்லைனா அப்போ ஓகே, நான் இப்பவே வெளியே போய் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன் நான் உன்னதான் காதலிக்கிறேன்னு. நான் போறேன். இல்ல வேண்டாம். இது நல்லா இருக்கலாமா? ஆமாப்பா, ரொம்ப நல்லா நாளைக்கு இருக்கு. எல்லா கார்ட்ஸும் வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் அதை கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, வேலைங்களும் அதிகமா இருக்கு. இவ்வளோ சீக்கிரம் கார்ட்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சீக்கிரமா கார்ட்ஸ் கொடுத்தா எல்லாரும் மறந்துடுவாங்கல்ல. அட, நம்ம லேட் பண்ணிட்டு இருக்கோம்னு எனக்கு தோணுது. ராகுல், நம்ம கிட்ட இப்போ டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம இப்போ சீக்கிரமா ஏதாவது பண்ணியே ஆகணும். இன்னும் 1 நிமிஷம் கூட இந்த ஆள் கூட என்னால இருக்கவே முடியாது. ராகுல், நான் உன் கூட சேர்ந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீயா? நீ இந்த வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கியா? நீ என்னையே கை நீட்டி அரைஞ்சிட்டல. இன்னைக்கு தான் நான் உன்னை முதல் தடவையா அடிச்சிருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு அடியெல்லாம் கண்டிப்பா பத்தவே பத்தாது. சொல்லு, எதுக்காக இப்படி பண்ண? ச்சே, உன் வயசை விட பாதி வயசு இருக்கிற பையனோட நீ தப்பான உறவு வச்சிருக்க. அதுவும் உன்னோட வருங்கால மருமகனோட. நீயே நீ பெத்த பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? எத்தனை நாளா எனக்கு தெரியாம உன்னோட இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் கேட்டா நீ பேச மாட்ட. உன் கூட சுத்தின அந்த கேவலமானவனையும் அவங்க அப்பனையும் இங்க வர சொல்றேன். அப்ப எல்லா விஷயமும் இங்க தெளிவா புரிஞ்சிடும், யார் மேல என்னென்ன தப்பு இருக்குன்னு. நில்லுங்க, நில்லுங்க. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆமா, தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு நாளா தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். இன்னைக்கு தான் சரியா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை வெறுக்கிறேன், சுத்தமா வெறுக்கிறேன். அப்படியா? வெறுக்கிறீங்களா? ஆமா, வெறுக்கிறேன். மஹிமாவோட தவறான யோசனைகள் தான் அவங்கள தப்பு செய்ய தூண்டி இருக்கு. ஆனா ராகுலை பத்தி யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு யார தன்னோட காதலனா நினைச்சுக்கிட்டு மஹிமா பிரகாஷ் அவங்க வழியில இருந்து விளக்க நினைச்சாங்களோ, அவங்களே நாளைக்கு வேற ஒருத்தர் மேல காதல் வந்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி ராகுல பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஏன்னா இப்ப இந்த மாதிரி துரோகங்கள்லாம் தெரியாம நடக்கிறது கிடையாது. அது அந்த மாதிரி ஆளுங்களோட குணத்திலேயே இருக்கு.
அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சு? திடீர்னு இதெல்லாம் எப்படிப்பா நடந்துச்சு? எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. எனக்கு ஏதோ பெரிய சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டு வெளியே வந்து பார்த்தா இவர் தரையில கீழே விழுந்து கிடந்தாரு. இவருடைய கால் தடுக்கி விழுந்திருப்பார் நினைக்கிறேன். திடீர்னு கால் எப்படி தடுக்கி விழுந்திருப்பாருன்னு தெரியலையே. நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோ, தைரியமா இரு, எல்லாம் சரியாயிடும். இங்க பாருங்கப்பா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, இவருக்கு குணமாகிற வரைக்கும் நாம கல்யாண தேதியை தள்ளி வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த சூழ்நிலையில கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா இருக்காது. இங்க பாருங்க மாமா, எனக்கு என்ன விருப்பம்னா அப்பா சொன்ன தேதியிலேயே எங்களுக்கு கல்யாணம் நடந்தாகணும். நீ ரொம்ப சரியா சொல்றமா. கல்யாணத்தை அன்னைக்கு நடத்திடலாம். நான் உனக்கு நம்பிக்கை கொடுக்க தான் இங்க வந்திருக்கேன். நான் அஸ்வினியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்பா, இந்த வீட்ல எதுவுமே சரியாவே நடக்கல. யாரும் கனவுல கூட யோசிக்க முடியாத விஷயம் என்னோட உண்மையான வாழ்க்கையிலேயே இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா உங்களையும் இந்த வீட்டையும் எப்பயுமே அவமானப்படுத்த விட மாட்டேன்ப்பா. நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே தீருவேன். நல்லா இருக்கியா? எப்படி இருக்க? இது நீ அன்னைக்கு என்ன அடிச்சதுக்கான பதில். நீ என்னையே அடிக்கிறல்ல? எனக்கே பாடம் கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறியா? எதுக்காக வரத்துக்கு எவ்வளோ லேட் பண்ணிட்ட? நீ இல்லாம வாழ்றது எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்பாக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு அப்புறமா நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். நீங்க இப்ப என் கூட இருக்கணும், என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல? நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேக்குறேன்? இப்போ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஒன்னாதான் இருக்க போறோம். அப்புறம் அம்மாவுக்கும் ஒரு பையன் கிடைக்க போறான். சரிதானம்மா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வாய்ப்பை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறேன். எதுக்கு இப்படி வெக்கப்படுறீங்க? நீங்க என் வருங்கால கணவர் தானே. நீங்க இங்க கை வச்சுக்கலாம். அஸ்வினி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அமைதியா இருங்க, எதுவும் பேசாதீங்க. அட அஸ்வினி, 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 இதை அவுத்து விடு. அஸ்வினி, இதை அவுத்து விடு. என்னோட கல்யாணம் லெஹங்கா எங்க போச்சு? தவறான உறவை நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கிற இந்த ராகுல் மகிமாவோட இந்த கதையை தான் 2 வாழ்க்கை மட்டும் கிடையாது, 2 குடும்பமே அழிய போகுது. மகிமா தன்னோட கணவன் பிரகாஷை கொலை பண்றதுக்கு முயற்சி, அது அட்டெம்ப்ட் ஆஃப் மர்டர் கேஸ்ல கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். ஆனா அவங்க பொண்ணு அஸ்வினிக்கு ஏற்படுத்துற நிலைமைக்கு அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? இந்த விஷயத்திலிருந்து அஸ்வினியால மீண்டு வரவே முடியாது. உறவுகள்ல ஏற்படுற இந்த மாதிரியான பிரச்சனைகளால ஒருவேளை எதிர்காலத்துல யாரா இருந்தாலும் அவங்க உறவை நினைச்சு பயப்படுவாங்க. அவ எப்பவுமே இந்த கேள்விக்கான பதில தான் தேடிக்கிட்டு இருந்தா. கடைசியில அவளுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? அந்த பொம்பளை எங்க? வெளியில வாங்க. என்னாச்சு மாமா? அம்மா எங்க? எனக்கு எல்லாமே தெரியும். இது எல்லாமே உன் அம்மா பண்ண வேலை. ராகுலை காலையில இருந்து காணோம். எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த மகிமா தான் அவனை கூட்டிட்டு போயிருக்கா. ராகுல் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஹோலி அன்னைக்கு உன் அம்மா தான் அவனுடைய கழுத்துல கருப்பு கயிறை கட்டியிருக்கா. அதை வச்சுதான் அவனை மயக்க பார்த்திருக்கா. அவதான் என் பையனை கூட்டிட்டு போயிருக்கா.
இங்க பாரு, இப்ப நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். மாமா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இல்லைன்னா நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் பெரிய அவமானம் ஆயிடும். ராகுல் அப்புறமா அம்மா அவங்க ஒன்னா சேர்ந்து ஓடிட்டாங்க. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், ரெண்டு பேரையும் கண்டிப்பா நான் கூட்டிட்டு வருவேன். நாம ரெண்டு பேரும் இங்கிருந்து ஓடிடலாம். நான் பணம், நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரேன். எங்கேயாவது தூரமா போய் கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ உனக்கு சந்தோஷமா? நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கோம். இனி இந்த உலகத்தில் எந்த சக்தியாலையும் நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது. அஸ்வினி ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல? இந்த பிரகாஷ் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போனதுல ரொம்ப சந்தோஷம் இல்ல? இப்ப என்கிட்டயும் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கெட்ட செய்தி இருக்கு. உன்னோட இந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். நீ செஞ்ச எல்லா தப்புக்கும் கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாத. உனக்கும் எனக்கும் இனிமே எந்த ஒரு உறவும் இல்ல. ஒரு நிமிஷம். போனை கட் பண்ண, அப்புறம் அதுக்கும் சேர்த்து அனுபவிப்ப. நீ பண்ண குற்றத்துக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அன்னைக்கு நடந்த கால் ரெக்கார்டிங். அப்பதானே நீ மனசாட்சியே இல்லாம எங்க அப்பாவை கீழே தள்ளிவிட்ட. என்கிட்ட இருக்கிற அந்த ஆதாரம் போலீஸ் கிட்ட போக கூடாதுன்னு நினைச்சன்னா, அப்போ ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு திரும்ப வந்துரு. அப்புறம் வீட்ல இருந்த பணம், நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருந்தல்ல, அதையும் எடுத்துட்டு வந்துரு. இல்லனா என்னாச்சு? தனியா திரும்ப வந்தியா? உன்னோட காதலனை கூட்டிட்டு வரல? இது என்னோட வாழ்க்கைய நாசமாக்குனதுக்கு, அப்புறம் இது என்னோட அப்பாவோட மரியாதையை கெடுத்ததுக்கு. சரி, நீ என்ன சொல்ற? நான் எப்படி இருக்கேன்? அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கனா? இந்த நகைங்க, இந்த லெஹங்கா, இது உன்னை விட எனக்கு தான் ரொம்ப அழகா இருக்கு. கரெக்டா? ஆடா, இத நான் பார்க்கவே இல்லையே. இனிமே அது உன் கழுத்துல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடச்சே, நான் ஒன்று மறந்துட்டேன். பெரியவங்க ஆசீர்வாதம் இல்லாம கல்யாணம் முழுமையாகாது. என்னோட பாசமான புருஷன். என்னங்க, இங்க பாருங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க மனைவிக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, பண்ணுங்க. அட, ஆசீர்வாதம் பண்ணுங்க. கடைசியில
நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது. அப்பா, இவங்க 2 பேரையும் பிடிங்க. சார், இவங்க 2 பேரும் எங்க அப்பாவை கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்புறம் ராகுலோட போன்ல அதுக்கு ஆதாரம் இருக்கு. நான் ஒன்றும் கொலை செய்ய முயற்சியெல்லாம் பண்ணல. ஆனா நீ செஞ்ச செயல் இருக்குல்ல, அது சட்டத்துக்கு முன்னாடி மன்னிக்கவே முடியாத பெரிய குற்றம். நீ கல்யாணம் ஆன பொம்பளைய டிவோர்ஸ் வாங்காமையே அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்க. அப்புறம் நீ எல்லா எல்லைங்களும் மீறி உன் மாமியார் கூடவே. ச்சே! இது எல்லாத்தையும் இந்த இந்த பொம்பளை தான் பண்ணாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இவங்க தான் சொன்னாங்க. ராகுல், அப்பா என்னை காப்பாத்துங்க. 2 பேரையும் கூட்டு போங்க. அஸ்வினி மேடம், குற்றவாளிகளுக்கு எதிராக நீங்கள் சாட்சி சொல்ல ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கும். அழாதம்மா, உன்னோட வாழ்க்கை தப்பிச்சிடுச்சு. இதை நினைச்சு நீ கண்டிப்பா சந்தோஷம் தான் படணும். உன் போன் ஆஃப் பண்ண வந்துச்சே, எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அதனால தான் நான் நேரா ஸ்டேஷனுக்கே போயிட்டேன். ராகுல் அப்புறம் அவங்க அப்பா இந்த சமுதாயத்துல தலைநிமிர்ந்து நடக்க முடியாத மாதிரி ஒண்ணு பண்ணிட்டான். வருத்தமான விஷயம் என்னன்னா, எந்த வீட்டுல சந்தோஷம் ரொம்ப அதிகமா நிறைஞ்சு இருக்கணுமோ இப்ப அந்த வீடு சோகத்துல முழுகிடுச்சு. எந்த ஒரு குற்றவாளியும் செய்யற தப்ப தாமதப்படுத்தாம சீக்கிரம் செஞ்சிடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க செய்யற தப்போட பாதிப்பை யோசிக்கிறதே இல்லை. அதனால கண்டிப்பா நம்ம நேரத்துக்கு ஏத்த மாதிரி அலர்ட்டா இருக்கணும். இதோட உங்க சுஷாந்த் சிங் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நாளைக்கு மறுபடியும் நீங்க பாடம் கத்துக்கிற மாதிரி இன்னொரு உண்மையான கதையோட சந்திக்கிறேன். பார்த்துக்கிட்டே இருங்க கிரைம் அலர்ட். புதிய காலம், புதிய குற்றங்கள்.